முடியலையா? ஏய், வயசு காலத்தில் ரொம்ப ஆடாமல் இருந்ததா, இப்போ ஓடாமல் இருக்கலாம்ல? நீங்கள் சொல்லு, எனக்கு மட்டும் தானே? எனக்கும் சேர்த்தாயா? ஓடியா ஓடியா. எங்கே ஓடுறோம்? ஓடுறதுக்கு முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதுவும் முடியலை. வாங்க உட்காரும். ஏயா, நீயும் கூட வரலன்னு வச்சுக்க, ஜாக்கிங் போகிறது ரொம்ப போர் அடிச்சிருமியா? நான் உங்கள் கம்பெனிக்காக கூட வரேன்னு நினச்சிங்களா? என் கம்பெனி லைசன்ஸுக்கு சிஎம்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு வேறு வழி இல்லாமல் நான் உங்கள் கூட வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பார்க்குறீங்க? ஊட்டியில் கெஸ்ட் ஹவுஸ் கேட்டீங்க, வாங்கி கொடுத்தேன். ஃபாரின் அக்கௌண்ட்டில் டாலர்ஸ் போட சொன்னீங்க, அதுவும் நான் பண்ணேன். அதுவும் 10,000 உங்கள் பையனை பினாமி பேரில் கம்பெனியில் பார்ட்னராக போடணும்னு சொன்னீங்க, அதுவும் பண்ணேன். நீங்கள் சொன்னது எல்லாமே நான் பண்ணல. உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டேன்? சிஎம்ன்றது ஒரு கையெழுத்து தானே கேட்டேன். அது இது வரைக்கும் வரலையே. என்ன என்னமோ எல்கேஜி குழந்தைக்கு சீட்டு கையெழுத்து கேட்குற மாதிரி கேட்குற. நீ கேட்குற கையெழுத்தோட ஒருத்து 1000 கோடியா? நம்ம சிஎம் பற்றி அவனுக்கு தெரியும்ல, தானும் படுக்க மாட்டார், தள்ளியும் படுக்க மாட்டார். கொஞ்சம் பொறுமையாக இரியா. சார், டிஜிபி லைனில் இருக்காரு. அவர் ஏன் இந்நேரத்தில் லைனில் வர்றாரு? என்ன சார்? சிஎம் சார், சார், யார் வந்திருக்கா? சீஃப் செக்ரட்டரி உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சார். மீடியா இஸ் வெயிட்டிங். அப்புறம் பார்க்கலாம் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். என்ன நடந்தது? யார் சிஎம் கடத்தினாங்க? எதுக்காக கடத்தினாங்க? அவங்க டிமாண்ட் என்ன? எங்க வச்சிருக்காங்க? சிஎம் ஒரு முதியோர் இல்ல திறப்பு விழாக்காக போயிருக்கார் சார். எங்க புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் படி ஒரு அன்பிளான்ட் ப்ரோக்ராம் அங்க வச்சு தான் அவரை கடத்தியிருக்காங்க. இதுக்கு மேல எங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இப்போ இல்லை சார். டிஜிபி சிச்சுவேஷனை க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸில் கனெக்ட் ஆயிடுவார். சார், இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை இம்மீடியட்டாக அப்பாயின்ட் பண்ணணும். கரெக்ட். நம்ம என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சதீஷ்குமாரில் அவர் அப்பாயின்ட் பண்ணுங்க. சார், இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தேவையில்லை சார். அதனால் நானும் டிஜிபியும் பேசி திருநெல்வேலி கமிஷனர் சந்தன பாண்டியனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சந்தன பாண்டியனா? அவர் கொஞ்சம் ஒரு மாதிரின்னு கேள்விப்பட்டிருக்கேனே. சார், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யாராவது அப்பாயின்ட் பண்ணி என் தலைவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, மக்கள் மன்றத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். இல்லை சார், ட்ராக் ரெக்கார்ட் படி சந்தன பாண்டியன் தான் பெஸ்ட் ஆஃபீஸர். அவர் நல்ல ஆஃபீஸரா? ஐயோ சார், அஃபிஷியலாக நியூஸை மீடியாவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நாங்கள் சொல்லட்டுமா? சார், சார், முதல்வர் கடத்தப்பட்டதா வந்த செய்தி உண்மையா சார்? சொல்றாங்களே சார், அது உண்மையா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடத்தப்பட்டது உண்மைதான். இந்த நாள் ஜனநாயகத்தின் மீது கரைபடிந்த நாள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கமிஷனர் தலைமையில் ஒரு தனிப்படம் அமைச்சிருக்கோம். எங்கள் தானை தலைவரை கடத்தியவர்கள் யாராக இருந்தாலும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவனுக்காக உயிரை கொடுக்க கோடான கோடி தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். முதல்வர் கடத்தப்பட்டதை தொடர்ந்து லட்சக்கணக்கான மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்து போராடிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் சில விஷமிகள் அசம்பாவித செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினரால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வன்முறை அதிகம் நடைபெறும் இடங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் கடத்தப்பட்டதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார், அவர்களின் நோக்கம் என்ன என்பது பற்றி இன்னும் அறியப்படவில்லை. நான் இப்போ முதல்வர் யோகேஸ்வரன் கடத்தப்பட்டதா சொல்லப்பட்ட காந்திநகர் முதியோர் இல்லத்துக்கு முன்னாடி தான் இருக்கேன். சிஎம் காலையில திருப்பு விழாவுக்கு வந்திருந்தாரு. உள்ள போனவரை எப்படி கடத்தினாங்கன்னே தெரியல. போலீஸும் பரபரப்பா இருக்காங்க. குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்காங்க. குறிப்பிட்ட மீடியாக்காரங்களை மட்டும் உள்ள அலோவ் பண்ணிருக்காங்க. மார்னிங் சார். மார்னிங் சார், அவங்க பில்டிங் சுற்றி சிசிடிவி கேமராஸ் வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சுற்றி ஒயிட் லைன் வச்சு அதை தாண்டி வரக்கூடாதுன்னு வார்னிங் கொடுத்துருக்காங்க. பில்டிங் ஃப்ரண்ட் சைடில் இருக்க ஸ்பீக்கர் மூலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவைலபிள் டெக்னாலஜியை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கமிஷனர் சார், அந்த பக்கம் அந்த மரத்தில் ஒரு மைக் அடி தொங்க விட்டுருக்காங்க சார். ஐ திங்க் they'll be hearing us from that, sir. சூடாக ஒரு காஃபி கிடைக்குமா சார்? ரிலாக்ஸ், வெறப்பா இருக்காதுங்க. வில் டேக் கேர். ஆஃபீஸரை கூப்பிடுங்க. சிஎஸ்ஓ பழனிசாமி. சார், என்னையாச்சு? சாரி சார், பேட் லக். எங்களை மீறி இந்த விஷயம் நடந்துருச்சு. பேட் லக்கா? விளக்கென்ன? அப்போ உன்னை நம்பி நீ வேலை செய்யல. உன் அதிர்ஷ்டத்தை நம்பி தான் வேலை செய்யற. இல்லை, irresponsible idiot. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சிஎம் இனாகிரேஷனுக்கு வர வேண்டிய விஷயம் எங்களுக்கே நீ காலையில் தான் சார் தெரிஞ்சிச்சு. மேடம் வீட்டுக்கு போகும்போது சடனாக வண்டி இந்த பக்கம் திருப்ப சொன்னார். அதனால பில்டிங்கை ஸ்க்ரீன் பண்ணி செக் பண்ண கூட நேரம் இல்லை சார். காலையில் சிஎம் இனாகிரேஷனுக்கு வந்தார் சார். குடுமா
வாங்க. வணக்கம் சார். மேலே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வாங்க. வெல்கம் சார். இந்த செகண்ட் ஃப்ளோரா? நீங்கள் மேலே வாங்க. ஓகே சார். நாங்கள் மேலே போய் பார்த்தோம், அங்கே லிஃப்டே இல்லை சார். சம்திங் ராங். சீக்கிரமா வாங்க. சிஎம் யூஸ் பண்ண லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு லிஃப்டே கிடையாது. ஸ்பாட்ல ஹெவி ஷாக் கொடுக்குற ஒரு ஸ்டன் கன் மட்டும் கடந்தது. சிஎம்ஐ கடத்துறதுக்காகவே போலி அந்த லிஃப்ட்டை செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்பக்கமாக ஒரு ஸ்லைட் டோர் செட் பண்ணியிருக்காங்க. அது வழியாக தான் சிஎம் அங்கே கடத்திருக்காங்க. மினிஸ்டர் பையன் மட்டும் தனியாக அங்கே மயங்கி கிடந்தாரு. அது ஒரு பிளான்டு ட்ராப்னு புரிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள வெளியே எல்லாரும் போக சொல்லி ஸ்பீக்கரில் யாரோ வார்ன் பண்ணுறது கேட்டுச்சு. சிஎம் உள்ளே இருந்ததுனால நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பல. டிஜிபிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் சார். சார் நான் எந்திரிச்சுலே ஒரே கன் சுடுற சத்தம், என்ன நடக்குன்னு எனக்கு புரியல சார், தெரியல சார். உள்ள ஃபுல்லாக கன்ஸோட வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பார்க்கலையா? அப்படியே ஓட்டேன் சார், செவரு குச்சி. சிஎம் கூடவே இருந்த சிஎஸ்ஓ ஒரு கதை சொல்றான். ரோட்ல போற நாய் குடிகாரன் இவன் என்னமா இன்சிடென்ட் நேரா பார்த்த மாதிரி பேசுறான். நம்ம தோஸ்து சொன்னா சார், உள்ள சிஎம் கட்டி வச்சிட்டாங்க. அத சார் விட மாட்டாங்க. சிஎம் கிட்னாப் ஆனதுக்கு அப்புறம் மீடியாக்கு எந்த அப்டேட் இல்லை சார். அதான் மீடியாக்காரங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ கிரியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள ஒரே டிவி காரங்களா நிக்கிறாங்க, ஒன்றும் புரியல. என்ன வேணும் சொல்லுங்க சார் சிஎம் 10-20 பேர் சேர்ந்து பயங்கர ஆயுதங்களோட கடத்தினதா சொல்றாங்களா, உண்மையா சார்? அச்சோ அப்படியா? இஸ்டோ பணம் கூட 100 கோடி ரூபாய்க்கு மேலே கிடத்தா சொல்றாங்க, உண்மையா சார்? உங்ககிட்ட கேட்டாங்களா? சார் ஜோக் பண்ணாதீங்க சார், சீரியஸா பதில் சொல்லுங்க. உங்களுடைய அசம்ஷனுக்கெல்லாம் பதில் சொல்றது என்னோட வேலை கிடையாது. ஒரு விட்னஸ் கிடைச்சிருக்கான், என்கொயர் பண்ணிட்டு இருக்கோம். And I will come back to you. And one more thing. இந்த மாதிரி ஃபால்ஸ் நியூஸ்லாம் கொடுத்து மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. Alright, it's my personal request. சென்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் யோகேஸ்வரன் கட்சி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அவர் தமிழக முதல்வராக பதவி. பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்து கொடுங்கூற்று கிரேன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் இந்த கவிதை ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு போக போக புரியும். சிஎம் என் கூட தான் இருக்காரு, சேஃபா. அவர்கிட்ட பேசி தீர்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஹலோ, நல்ல கவிதை கேட்டு ரொம்ப நாளாச்சு. நீ யாரு, எந்த குரூப், உனக்கு என்ன டிமாண்ட், இதெல்லாம் பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. முதல்ல சிஎம் உயிரோட இருக்காருன்னு எனக்கு தெரியணும். ஐ அம் பாப்புலர்லி நோன் as Commissioner of Tirunelveli 97 batch. சிஎம்க்கு என்ன தெரியும்? அவர் என் பேரை சொல்லட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மேக் இட் குயிக். என்ன கட்டி போட்டு நீ மாட்டிக்கிட்டே இல்ல? லா அண்ட் ஆர்டர் கேட்குறாங்க, பதில் சொல்லு. பேசியா? Get the mic here. சந்தன பாண்டியன், நான் சிஎம் பேசுறேன். தேங்க்யூ சிஎம் சார். தேங்க்யூ வெரி மச் சிஎம் சார். கமிஷனர் சார், இப்போ ஓகேவா? உங்க டிமாண்ட் என்ன? சிஎம் கடத்தி வச்சிருக்கீங்க. நான் சிஎம் கடத்தல, நம்ம சிஎம் யாராலையும் கடத்தவும் முடியாது. வலை விரிச்ச வெயிட் பண்ண, அவரா வந்துட்டார். இப்போ என்னோட கெஸ்டா இருக்கார். இது யாரோட தூண்டுதலாலையும் நான் செய்யல, நான் ஒருத்தனே சுயநினைவோட செஞ்சேன். இதுக்கு யாரும் காரணம் இல்லை. என்கொயரி என்ற பேர்ல யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒன் மோர் திங் கமிஷனர், நான் தனியால நினைச்சு சிஎம் அக்கா பார்த்த ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா என்கிட்ட இருக்க துப்பாக்கியால அவரை சுட்டு கேமை ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஓகே, நீங்க சொன்னதை அப்படியே நம்புறேன். உங்க டிமாண்ட் என்னன்னு சொல்லுங்க. ஜெயில இருக்க தீவிரவாதி யாரையாவது வெளியே அனுப்பணுமா, இல்ல கோடி கோடியா பணம் வேணுமா, யூரோஸோ டாலர்ஸோ? கமிஷனர் சார், ரிஸ்க் எடுத்ததுன்னா டிமாண்ட் நீங்க சொல்றீங்களா? தப்பு சார். என் டிமாண்ட் என்னன்னு டைம் வரும்போது நானே சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுமா? காஃபிக்கும் வெயிட் பண்ணும், டிமாண்டுக்கும் வெயிட் பண்ணும். கடத்தியது ஒரு தனி மனிதன் என்று கடத்தியவன் மூலமாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலத்தின் அநேக இடங்களில் தொண்டர்கள் கடத்தல்காரனின் கொடும்பாவையை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். மாநிலத்தின் அநேக இடங்களில் அசம்பாவிதங்கள் நடைபெறுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடைகள் மற்றும் வணிக வளாகங்களும் மூடப்பட்டுள்ளன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் சில மருத்துவமனைகளும் மருந்து கடைகளும் இயங்காததால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளானார்கள்.
எல்லா கிரைமுக்கும் அடிப்படை காரணம் இருக்கும். பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம். உன் பிரச்சனை என்ன சொல்லியா? நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. என்ன கடுத்துட்டு டிமாண்ட் என்னன்னு கேட்டா நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்றியா? என்னோட 5 நிமிஷத்தோட வேல்யூ தெரியுமா உனக்கு? நல்லாவே தெரியும் சார். ஓ, அதுக்காக ஒரு சின்ன துப்பாக்கியை வச்சுட்டு சிஎம் கொண்டுடுவேன் மிரட்டுறியா? சார், துப்பாக்கிக்கு சிஎம் பிஎம் தெரியாது சார். சுட்டா அப்படியே போய் சேர வேண்டியதா? என்ன சார் மைண்டிங்களா? 16 வயசுல சாவ நேர பார்த்து வந்த வேண்டாம் நான். நீ ஏதோ என்ன சுற்றுவேன் பயந்து போய் இங்க உட்கார்ல. கோடிக்கணக்கான மக்கள், நான் கட்டி காப்பாத்தின கட்சி, என்னுடைய தொண்டர்கள், அவங்க அனாதை ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். அதுக்கு பேர் பயம் இல்ல, பொறுப்பு. அம்மா, நீ என்ன சுட்டு கொண்டுட்டு மாட்டிக்கிட்டனா என்ன ஆவன் தெரியுமா உனக்கு? சார், உங்களை சுட்ட அடுத்த செகண்டே என்ன நானே. அதுக்கப்புறம் என்ன நடந்தா எனக்கு என்ன சார்? மிஸ்டர் அழ்வழகன், how these fools come inside? நம்ம பிளாக் பண்ண இடத்துக்குள்ள இருந்த ஆளுங்கட்சிக்காரங்க. ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes. அவங்களை கிளியர் பண்ணிடுறேன். நீங்க அவனை கிளியர் பண்ணுவீங்க, அவன் ரோட்ல போய் உட்காந்துருப்பான், நிறைய கூட்டம் சேரும், அன்னெசரி டென்ஷன். பேசாம அந்த ஓரமா உட்கார வைங்க. அமதுக்கள் எல்லாம் எங்களுக்கு துப்பட்டா போல். நான் போலீஸை இறுதியாக எச்சரிக்கிறேன். இனியும் தாமதித்தால் நான் தனியாக சென்று என் தலைவனை தாங்கிக் கொண்டு இங்க வந்து விடுவேன். வணக்கம் சார். இருந்தாலும் காவல்துறை மேல் ஒரு நம்பிக்கை இருப்பதனால், அவர் மேல் எங்களுக்கும் ஒரு மரியாதை இருப்பதனால், மக்கள் சேவை ஈடுபடும் நாங்களே சட்டத்தில் கையெடுப்பது நல்லதல்ல என்று கருதி நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார். சார், காட்டு பக்கம் காட்டாரி குஞ்சு. முதல்வரின் பாதுகாப்பு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கமிஷனர் சந்தனபாண்டி. மிஸ்டர் சந்திரபாண்டியன் சார், ஃபோர்ஸை உள்ள அனுப்பிச்சு சிஎம்ஐ காப்பாற்ற வேண்டியதானங்க? அவனோட என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? சார், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்போ எப்படி என்ன பண்ணணும்னு படிச்சுட்டு தான் சார் வந்திருக்கோம். எது, அவன் கூட பட்டிமன்றம் நடத்துறதுக்கு தான் நீங்கள் படிச்சுட்டு வந்துருக்கீங்களா? ப்ளீஸ். சிஎம் வெளியில் வரட்டும், நீ என்ன படிச்சங்கிறத பார்த்துடுறேன். சார், மினிஸ்டர் பையனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு சார். சொல்லுங்க, நீங்க பாலா தானே? ஆமாம் சார். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ சொல்லுங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். என்ன மிஸ்டர் அறிவழகன், ஒன்றுமே தெரியாதாமே? சரி, வாங்க போலாம். தேங்க்யூ சார். மினிஸ்டர் பையன். உன்னை அடிக்காம விட்டது நீ மினிஸ்டர் புள்ளன்றனால அல்ல, உங்க அப்பா நல்லவர். சரி, நடந்தது சொல்ற. சார், காலையில் அங்கிள் வந்தாரா சார்? அங்கிள் யார்? உன் தாய் மாமனா? சிஎம். சொல்லு. காலையில் சிஎம் சார் வந்தாரா சார்? அச்சோ, கரண்ட் போயிருக்கும். ஜென்ரேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்லப்பா. சாரி அங்கிள். இந்த சடன் விசிட் இல்ல, ஈபிக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்காது. இல்ல நான் கட் பண்ண. ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான் சார் தெரியும். செக்யூரிட்டிஸ்லாம் என்னைங்க தூக்கிட்டு வந்ததா சொன்னாங்க. சரி, அவன் யாரு? தெரியாது சார். யாருன்னே தெரியாது. அவன் சொன்னான்னு இவர் சிஎம் எங்க கூட்டின்னு வருவார் இல்லை? சரி, அவன் பேர் என்ன? குமரன் சார். எவ்வளோ நல்லா தெரியும்? கொஞ்ச நாளாக தான். சரி, ஃபோன் நம்பர் சொல்லு. சார், அவன்கிட்ட ஃபோனே கிடையாது. என்னது? ஃபோனே கிடையாது. அடிங்க என்ன பார்த்தா என்ன பேட் வேர்ட்ஸ்லாம். அவனை எப்படி தெரியும்? ஒரு நாள் செகண்ட் ஷோ பார்த்துட்டு காரில் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் சார். யோ, எங்கேயா வந்து வண்டியை பார்க் பண்ணுற?
டிங்க ஏன்டா வண்டி சிக்னல் நிறுத்தல? சிக்னலில் நிறுத்தலைன்னா ஃபைன் போடுங்க. கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாமல் கை நீட்டுறீங்க. நான் ஏன்டா ஃபைன் பண்ணோம்? போலீஸ்காரன் தான்டா ஃபைன் போடுவா. அப்போ நீ போலீஸ் இல்லையா? நான் யார் தெரியுமா? மினிஸ்டர் சன். டிங்க யார் சார் நீங்க? மினிஸ்டர் பையனை முதல்ல தப்பே பண்ணக்கூடாது. மினிஸ்டர் பையனை எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி. சார் நீங்க அடிச்சது இல்லாம இவ்வளவு பெரிய கேங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சஞ்சய் தப்புக்கு வேணா நீல் டவுன் போறேன் சார். என்னதுக்கு அடிக்க வந்தானுங்க? உன்னை அடிக்க வரல, போட வந்தாங்க. போடுறதுக்கா? எதுக்கு? நீ வேற மினிஸ்டர் பையனா? திமுறை ஏதாவது செஞ்சிருப்ப, இல்ல உங்க அப்பா சைட்ல ஏதாவது ரிவெஞ்சா இருக்கும். ஓ, எங்க அப்பாவோட நேர்மை என்ன போடல. என்னம்மா வண்டி உண்டா? ஆமா சார். பிஸ் அடிக்கிற கேப்ல யாரோ வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க சார். வண்டியை திருடிட்டீங்களா? அது பொது சேவன் வந்துட்டா என்ன பண்றேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குமா. ஏய், இனிமே ரோட்ல பிஸ் அடிக்க கூடாது. சரிங்க சார். என்ன? சரிங்க சார். ஆனா ப்ரோ, உங்க பொது சேவைக்கு ஒரு அளவே இல்லை போலயே. முன்னாடி முன்னாடி பின்னாடி வந்து வண்டிக்கு ரொம்ப சேதாரம் ஜாஸ்தி போல. வண்டியெல்லாம் ஒரு மேட்ரா ப்ரோ. நீங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ப்ரோ. ஃபஸ்ட்டு வண்டியை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்டில் விடலாம். வாங்க. காரை பாரு. கண்ணாடி தானே சார்? ஆமாம், உள்ளே உட்காருங்க, நான் என்னன்னு பார்க்குறேன். பேரண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. நமக்கு அப்பா அம்மாலாம் கிடையாதுமா. ஃப்ரீ பேர்ட். ஃப்ரீ பேர்ட்னா அனாதையா? சோலோ. பிரதர், எப்போ நீங்கள் என்னை காப்பாற்றினீங்களோ அப்போதுலேருந்து நீங்கள் சோலோ கிடையாது. இனிமேல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். அரசியல்வாதி பையன் பிரதர். சொன்ன சொல்ல காப்பாற்றுவோம். சார் டீ. என்னடா ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருக்க? போய் இன்னொரு டீ வாங்கிட்டு வா. போடா. என்ன ஆச்சு இவருக்கு? இந்தாங்க பிரதர், நீங்கள் சாப்பிடுங்க. இல்லைம்மா, நீ சாப்பிடுமா. நீங்கள் சாப்பிடுங்க பிரதர், நமக்கு வரும். கேவலமாக இருக்கு. சரிம்மா, நான் வரேம்மா. வீடு எங்கன்னு சொல்லுங்கள், நானே விட்டுறேன். வீடு இல்லை, எங்கேம்மா? சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும். ஏன் பிரதர், ஏதாவது ஊருக்கு போகிறீங்களா? தங்குறது அங்கே தான்மா. என்ன பிரதர், சாக்கு மேலே சாக்கு கொடுக்குறீங்க? பேரண்ட்ஸ் எங்கன்னா அனாதன்றீங்க, தங்குறது என்னன்னா ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறீங்க. ஒன்றுமே புரியலை பிரதர். என்ன மாதிரி நிறைய பேருக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் வீடாக இருக்குது பிரதர். அவ்வளோ பேருக்குலாம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது பிரதர். நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் வேணா வாங்க, நமக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே தங்கிக்கிங்க பிரதர். வண்டியை ரெடி பண்ணுறோம், கிளம்புறோம், கலக்கிறோம், மிரட்டுறோம். இப்படியே இருந்தால் எப்படி ப்ரோ? ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துக்கிட்டு சமூக சேவை செஞ்சுக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகணுன்ற ஆசையே இல்லையா? காந்தி நகரில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது. சரி, 3-4 கோடி ரூபா இருந்துச்சுன்னா சூப்பராக நடத்தலாம். 3-4 கோடி ப்ரோ, எங்கே போகிறது? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா. சிஎம் மட்டும் வந்து அந்த முதியோர் இல்லத்தை திறந்து வச்சாருன்னு வச்சுக்கேன், ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட்ஸ் ரைஸ் ஆகும். சிஎம்? யூ மீன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு?
நம்ம முதல்வரே தான். ஏமா அப்பா ஆளுங்கட்சி தானே? ஆமாம். அப்போ கண்டிப்பாக சிஎம்க்கு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருப்பார். இப்போ எப்பட்றா என் கனவு நினைவேறாமல் போயிருமான்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஐயோ முடியாது ப்ரோ. நீங்கள் தயவு செய்து ட்ரீமை பார்த்துங்க. நீங்கள் தான் ஏழு லெவலுக்கு சின்ன கனவாக சொல்லுவீங்கன்னு பார்த்தா சிஎம்மை கூட்டிகிட்டு வரணுன்றீங்க. சான்ஸே இல்லை ப்ரோ. தயவு செய்து பீரை குடிச்சிட்டு போய் படுத்து தூங்குங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இட் ஃபர்ஸ்ட் சைட். எல்லா டைலாக் தான் லைக். என்ன செருப்பால் அடிக்கணும். நானும் வரேன். எங்க போறீங்க ப்ரோ? ஏன் ஃப்ரீயா கூப்பிடும்போது என்ன நிப்பாட்டுறிய? நான் நிப்பாட்டலன்னா நீங்க கீழே விழுந்து மேலே போயிருப்பீங்க ப்ரோ. இறங்குங்க ப்ரோ. இப்போ சொல்லுங்க ப்ரோ, உங்களை ஃப்ரீயா கூப்பிட்டது யாரே? ஃப்ரீயா இல்லடா, ஃப்ரீயா லவ். எப்படி ப்ரோ? எங்க எப்படி அவளை மீட் பண்ணி சொல்லுங்க ப்ரோ. You're just an illusion, playing games with my heart and mind. You're just an illusion, dream too good to be true. Hello? What the heck? How dare you? Excuse me? Who do you think you are? How can you throw this on me? Sense இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு தான் கேக்குறேன். Hello, excuse me. என்ன பாக்குறீங்க? Hello? ஏங்க, ஒரு அழகான பொண்ணு தன்னோட அழகான கையால் அந்த கோக்டின குப்பை தொட்டியில் போட்டா குப்பை தொட்டி எவ்வளோ சந்தோஷப்படும். அது விட்டுட்டு இப்படி நடு ரோட்டில் போடுறீங்களே, நியாயமா? சாரி, வெரி சாரி. இனிமே நான் எதுவுமே ரோட்டில் போட மாட்டேன். சாரி. ஏங்க, சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா சாரி சொல்கிறீங்களே. நீங்கள் டேரெக்டாக கோக்டின் ஏன் ரோட்டில் போட்டேன்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சண்டை போட்டிருப்பேன். ஆனால் அழகான பொண்ணு ஏன் போடலன்னு கேட்டிங்க இல்லையா, அதான் கோவம் வரல. ஆமாம், நீங்கள்? நான் குமரன். இந்த மாதிரி ரோட்டில் யாராவது தேவையில்லாத தூக்கி போட்டால் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறது தான் என்னோட வேலை. சில பேர் வாங்கிக்குவாங்க, சில பேர் திருப்பி மூஞ்சில் அடிப்பாங்க. அடிப்பாங்களா? அப்போ ஏன் அதை செய்றீங்க? நமக்காக போட்ட ரூல்ஸை நம்மளே ஃபாலோ பண்ணாட்டி எப்படி? பேர் சொல்லவே இல்லையா? பிரியா. நைஸ். ஆமாம், இந்த டைமில் இந்த ரோட்டில் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரப்போ என்னாச்சு தெரியல, கார் நின்றுடுச்சு. ஸோ அதான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஹாஸ்டல் இங்கே கிட்ட தான். ஹாஸ்டலா? அப்போது உங்கள் அப்பா அம்மா யூஎஸில் இருக்காங்க. எனக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை, அதான் ஹாஸ்டலில் தங்கி கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கேன். பாரா, வருங்கல கலெக்டர். யா, இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல இன்டர்வல் விட்டீங்க, என்னாச்சு? ஒன் மினிட், ஒன் மோர் பியர், வெயிட். லவ் ஸ்டோரி? குடிக்க தண்ணி வேணும் சார். ஷியோர் மிஸ்டர் அறிவழகன், குடி. சார், ஐஸ் வாட்டர் கிடைக்குமா சார்? அறிவழகன் சார், அந்த ஐஸ் லட்டி 2-3 இருக்கு சார். சார் இல்லை சார், நான் ஆர்டினரி வாட்டர் குடிச்சுக்கிறேன் சார். சென்னையில் முதல்வர் வீட்டருகே ஆளுங்கட்சியை சேர்ந்த மகளிர் அணியினர் கூட்டமாக சாலையில் அமர்ந்தபடி முதலமைச்சர் கடத்தலுக்காக கண்ணீர் மல்க அழுது புலம்பினர். உன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா ஒரு பெரிய டெரரிஸ்ட் இயக்கத்தில் ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க, ஆல் கைதா, லஷ்கர் ஏ தய்பா? ஆமாம் சார், லஷ்கர் இ தாய்பா, ஜேசி முகமது, அல்ஹத் உல் முஜாஹிதீன், இந்தியன் முஜாஹிதீன், ISIS இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அதில் நான் கோல்டு மெடலிஸ்ட். அடப்போங்க சார், இந்த ஒரு துப்பாக்கியை பீகார்காரங்கிட்ட வாங்கி இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள நான் பட்ட பாடி இருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டவன்
டிமாண்ட்ஸ் என்னன்னு கேட்ட உடனே சொல்ல வேண்டியதானே? நேரம் வரும்போது சொல்கிறேன்னு சொல்கிற. ஏன் உன் டிமாண்ட் சொல்கிறதுக்கும் ஒரு நல்ல நேரம், ஒரு முகூர்த்த நேரம்னு ஒன்று இருக்கா? ஏன் சார் நீங்கள் மட்டும் நல்ல நேரம் பார்த்து தானே பதவி பிரமாணம்லாம் பண்ணுறீங்க. நாங்கள் மட்டும் ஏதாவது கேட்டோமா? அப்போ நீ சொன்ன பிரகாரம் அவன் பேரு குமரன். ஆமாம் சார், கரெக்டாக சொல்கிறாரு. அனாத ஓசியில் கிடைச்சா 2 பேர் எக்ஸ்ட்ரா குடிப்பா. கரெக்டுங்க சார். வேற என்ன தெரியும் அவனை பற்றி? தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் சார். ஐயா வேணாம் 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 வேணாம். தெரிஞ்சதெல்லாம் எனக்கு எதுக்கு? உண்மையை மட்டும் சொன்னால் போதும். சொல்லு. இந்தாங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, கண்டினியூ 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 ப்ரோ. ஹாய். ஹே ஹாய். பாருங்க, உங்களுக்கு காமிச்சிட்டு டஸ்ட்பின்ல போடணும்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாவ். நான் உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன் நாள் ஃபுல்லா. நான் கூட தாங்க உங்களையே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஏன் என்னையே நினைச்சீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் அழகாக இருக்கீங்க, ஐஸ்கிரீம் அது இதுன்னு கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன்ல. சேச்சே, அதில் என்ன தப்பு? உண்மையை தானே சொன்னீங்க. கம், நம்ம லவ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஓப்பனா அன்பா பேசணும். அப்புறம் அடிக்கடி ஐஸ்கிரீம் வேணும்னு மின்னட்ல கேட்டா கூட்டிட்டு போகணும். ஒரு நிமிஷம். என்ன சொன்னீங்க? நம்ம லவ் பண்ணுறோமா? இல்லை, ஒரு ஃப்ளோவில் அப்படியே ஃப்யூச்சரில் நடக்க போகிறத சொல்லிட்டு ஃப்ளோ மனசில் இருக்கிறது வெளியே வந்துருச்சு.